கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளை காண்பதற்கு தெய்வம் பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு தேவனை துதித்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார், சாட்சியாய் வாழ துணை செய்வார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார், சாய்ந்து இளைப்பாற மார்பில் அணைப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். தகப்பனே, இந்த நாளை தந்ததற்காய் நன்றி. எங்களை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்க, எங்களோடு கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்க. எந்த சூழ்நிலையிலும் எங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் நீங்கள். உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். 3 காரியங்கள் இந்த வசனத்தில் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1, உன்னை கைவிட மாட்டார். 2, உன்னை அழிக்க மாட்டார். 3, உடன்படிக்கையை மறக்க மாட்டார். 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை வேதனைப்படுத்துகிற வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் அந்நியர்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன். நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் அந்நியர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு துன்பம், வேதனை, வருத்தங்கள் எல்லாம் உண்டாகும்படிக்கு நான் செய்வேன். ஆனால் நீங்கள் அந்நிய தேசத்தில் போய் அங்கிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டீங்க, மனம் திரும்பி, உண்மையாகவே மனம் திரும்பி என்னை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை அழிக்கவும் மாட்டார், உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் பின்மாற்றங்கள் வரும். அவிசுவாசம், சந்தேகம், பின்மாற்றம், தடுமாற்றம், இதெல்லாம் நம்ம விசுவாச வாழ்க்கையில் சில நேரம் வரும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு எதிரி நமக்கு இருக்கிறான். அந்த எதிரியாகிய பிசாசு நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, நம்மளை எப்படியாகிலும் பின்மாற வைக்கணும்னு சொல்லி நிறைய தீமைகளை செய்து கொண்டே இருப்பான்.
அவன் எவ்வளவு தான் தீமைகள் செஞ்சாலும் சில நேரம் நமக்குள்ளே அப்படியே ஒரு தடுமாற்றம் வருகிறதான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை சிட்சித்த போதிலும், நமக்கு சில தண்டனைகளை கொடுத்து நம்மளை சில நேரம் சிட்சித்த போதிலும் அந்த சிட்சையெல்லாம் நம்ம பட்டு ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்டா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் கைவிட மாட்டேன், அழிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பின்மாற்றம் இருக்கா? ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட தூரமாக போயிட்டீங்களா? ஜெபம் குறைஞ்சி போயிட்டு, வேத வாசிப்பு குறைஞ்சிட்டு, பரிசுத்தம் குறைஞ்சிட்டு, உத்தம உண்மை குறைஞ்சிட்டு, இப்போல்லாம் ஒரு பாரம்பரிய மனநிலைமையில தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? வைராக்கியமாக உண்மையாக தேவனை சேவிக்க முடியாதபடிக்கு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஏசப்பா நான் உண்மையாகவே மனம் திரும்பி வருகிறேன், என்னை நீங்கள் கைவிடாதீங்க, என்னை அழிக்காதீங்க, என்னை மறக்காதீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். உடனே மனமிறங்கி, உடனே ஆண்டவர் நமக்கு அற்புதமாக மனமிறங்கி நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் வேண்டாம், பின்மாற்றங்கிறது வேண்டாம். அது ரொம்ப வேதனைக்குரியது. அது தேவனுடைய உள்ளத்தை ரொம்ப உடைக்கும், தேவனை காயப்படுத்தும், தேவன் ரொம்ப துக்கப்படுவார். அதனால் பின்மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம தெய்வ பக்தியோடு கூட தேவனை சேவிக்க வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழுவோம். எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாத்து வருகிறார், எவ்வளோ அற்புதமாக நம்மளை நேசிக்கிறார். எல்லாரும் நம்மளை கைவிட்ட போது தெய்வம் நம்மளை கைவிடலை பார்த்தீங்களா? தள்ளலையே, உதறி தள்ளலையே, நம்மளை விட்டு விலகி போகலையே, நம்ம கூட தானே இருந்து நம்மளை பத்திரமா பாதுகாக்கிறாரு. இந்த தெய்வத்துக்கு மனதார எப்பொழுதும் நன்றி சொல்லி சாட்சியாய் வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. என் தேவன் எங்களை இம்மட்டுமாக அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமுமாக நடத்தி வருகிற உம்முடைய மாறாத நல்ல கிருபைக்காய் நன்றி. எங்களுக்குள்ளே பின்மாற்றம் இருந்தால் அதை மன்னித்து மறுபடியும் எங்களை உயிர்ப்பித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.